Hi, welcome to the KR Home Garden. ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் ஒரு பாக்கெட் செடியை எப்படி தொட்டிக்கு மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நர்சரியில் நீங்கள் பூச்செடி அல்லது குரோட்டன்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அது பெரும்பாலும் கவரில் தான் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளாக் கலர் கவரில். அது நம்ம தொட்டிக்கு மாற்றுறோம். இல்லை அப்படின்னா அது அதிகமாக வளராது. ஏன்னா அதோட வேர் பாக்கெட்டில் எவ்வளோ தூரம் வளர முடியுமோ அவ்வளோ தான் வளர முடியும். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் தொட்டிக்கு மாற்றணும். அதுக்கு மண் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நம்ம கார்டனில் இருக்கிற மண், அப்புறம் வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் சாண உரம், அப்புறம் கோகோ பீட். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4ம் ஒவ்வொரு பங்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோகோ பீட் கிடைக்கல அப்படின்னா 3லேயும் ஒரு பங்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்கெட் வச்சா கீழே போகக்கூடாது, அதுக்காக ரொம்ப மேலேயும் வைக்கக்கூடாது. நான் போட்டதை பாருங்கள். ஒரு 1/3 அளவுக்கு தொட்டியை நம்ம முதல்ல ஃபில் பண்ணிக்கிறணும். ரொம்ப அமுக்கலாம் வேண்டியதில்லை, நீங்கள் அள்ளி போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி இப்போ பாக்கெட் நம்ம வச்சோன்னா பாக்கெட் மேலேயும் வரக்கூடாது, ரொம்ப கீழேயும் போயிடக்கூடாது. அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் மண் போட்டுட்டு, இது சின்ன பாக்கெட், இதோட பெரிய பாக்கெட்டில் நீங்கள் செடி வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மண் போட்டுக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த செடி நல்லாவே க்ரோத் இருக்குது. வேர் பார்த்தீங்களா, கீழே வெளியே வரைக்கும் வந்துடுச்சு. அதுக்கு மேலே அதால் போக முடியல, அந்த லெவலுக்கு வேர் வளர்ந்துருச்சு. இது ஒரு குரோட்டன்ஸ் செடி, பூவெல்லாம் பூக்காது, பட் அழகாக இருக்கும். அதோடைய இலை அரேலியா அப்படின்னு பேர். ஸோ இதில் வச்சோம் அப்படின்னா இது இன்னும் நல்லா க்ரோத் இருக்கும். ஒரே ஒரு ஸ்டெம் தான் இருக்கு இல்லையா, அது அப்படி இன்னும் 2-3 பிரிஞ்சு வளரும். இப்போ நம்ம அதை வச்சுட்டு திரும்ப மிச்சம் அந்த கேப்லேயும் அதே மண் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மண்ணையை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த அளவு தான் போடுங்க, ரொம்ப ஃபுல்லாக போடணும்னு நினைக்காதீங்க. போட்டுட்டு அந்த செடிக்கு பக்கத்தில் உங்களுடைய 2 கையும் வச்சு அல்லது 2 விரலுக்கு நடுவில் வச்சு நல்லா அமுக்கி வச்சுருங்க. காற்று போச்சு அப்படின்னா வேர் வளராமல் லேட் ஆகும். இந்த அளவுக்கு கேப் இருக்கட்டும், ஒரு இன்ச் அளவுக்கு கேப் இருக்கட்டும். எதுக்காக அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம உரம் கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம வளர ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு திரும்ப செடிக்கு உரம் கொடுக்கணும். அப்படின்னா உரம் போடுறதுக்கு இடம் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் நம்ம உரம் போட்டு லைட்டாக மண் போடுவோம். அதுக்காக தான் அந்த கேப் இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், தொட்டியில் வச்சாச்சு. இனி இதோட க்ரோத் இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். எந்த செடியாக இருந்தாலும் பெரும்பாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தொட்டியில் செடி ரெடி, நமக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். மற்ற வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.